அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகை சுடரின் அன்பு வாழ்த்துக்கள். நேத்து நம்ம சேனல்ல பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொண்ட ஒரு வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் அவங்களுடைய வெப்சைட்ல இந்த பார்மசி படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் விண்டோவை ஓபன் பண்ணியிருக்காங்க. சோ அதை பத்தின முழுமையான விவரங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்துட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனல்ல போட போறோம். அது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கும் இதால யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட். நீங்க கூகுள்ல போயிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணுங்க. வரக்கூடிய முதல் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த வெப்சைட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க மேலேயே ஒரு ரன்னிங் லெட்டர்ஸ் இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன்ஸ் டு ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஃபார்மசின்னு இருக்கு. ஸோ இதை மட்டும் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அண்ணாமலை ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஃப்ரம் அக்ராஸ் த கண்ட்ரி அரௌண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்டையர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇல என்னென்ன இருக்கு, ஸோ பிஎஸ்சில என்னென்ன இருக்கு, எம்எஸ்சில என்னென்ன இருக்கு, அடுத்து எம்ஏல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்ஜினியரிங்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கானது ஃபார்மசிக்கு பி ஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி, ஃபார்ம் டி, எம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுல டி ஃபார்மும் இருக்கு, டிப்ளமோ இன் ஃபார்மசியும் இருக்கு. ஸோ இதுக்குள்ள நம்ம போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த லெஃப்ட் சைட்ல அப்ளிகேஷன் ஆன்லைன் இருக்கு. இதை ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பார்மசி ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பார்மசி ஸ்ட்ரீமை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொன்றை பத்தியும், அதாவது பி ஃபார்ம் பத்தி இல்ல பி ஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி, ஃபார்ம் டி, எம் ஃபார்ம், டி ஃபார்ம் பத்தி தெரியணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் ஓபன் ஆகும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசி பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் 100, டியூரேஷன் 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 36,380 ரூபாய் ஆனுவல் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் பாய்ஸ்க்கு எவ்வளோ இருக்கு, கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ இருக்கு, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ்லாம் பாருங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நியூ அப்ளிகண்ட், ரெஜிஸ்டர்ட் அப்ளிகண்ட் இருக்கு. நம்ம நியூ அப்ளிகண்ட்ல போகலாம். ரெஜிஸ்டர்ட் அப்ளிகண்ட்ல போனா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நியூ அப்ளிகண்ட் அப்படின்னா பி ஃபார்ம்ல போறோம். இப்போ பி ஃபார்ம் அதை கிளிக் பண்றோம். நியூ அப்ளிகண்ட்டுக்கானது கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ இந்த விண்டோல ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் பாஸ்ட். ஸோ இப்போ நீங்க 12th முடிச்சிருப்பீங்க. இப்போ 12th முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போடுங்க. அடுத்து மே 2024 25. ஸோ 25 தான் நம்ம இப்போ போடணும். ஓகேங்களா, இதை போட்டுட்டோம். அடுத்து நேமை போடுங்க. இனிஷியல் கடைசியில போடணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் போறீங்க, ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அமைதியா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க டீடைல்ஸ் போடும் போது நீங்களும் அந்த டீடைல்ஸை பாருங்க, தவறு இல்லாம இந்த அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் போடுங்க. டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்க. மொபைல் நம்பர், ஆக்டிவா இருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஓடிபி வரும், காலேஜை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வீட்டுக்கு வரும். அதனால மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கிறத கொடுங்க. ஏன்னா அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க, ஆல் கம்யூனிகேஷன்ஸ் வில் பி சென்ட் த்ரூ மொபைல் ஒன்லி அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து நேட்டிவிட்டிங்கிறது தமிழ்நாடு போடுறோம். அடுத்து கம்யூனிட்டிங்கிறது என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை போட்டுடுங்க. அடுத்து இமெயில் ஐடி கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க. இது இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இதை வச்சுதான் நீங்க என்ட்ரியே ஆக முடியும் நம்ம வெப்சைட்டுக்குள்ள. அதனால மறக்காம இந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். நீங்க அடுத்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன முக்கியமான விஷயம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 800 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 800 ரூபாய். இப்போ இதை நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிடுங்க.
யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ் இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. த ரெஜிஸ்ட்ரார், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர், சிதம்பரம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, பின்கோட் நம்பர். கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் சரியா பண்ணி இந்த அப்ளிகேஷன் போட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போயிட்டு நீங்க பி ஃபார்மும் டி ஃபார்ம் அல்லது ஃபார்ம் டி படிக்கிறதுக்கு வாகைச்சுடரின் வாழ்த்துக்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from வாகைச்சுடர். நன்றி.